அன்பார்ந்த உறவுகளை வணக்கம். எமது ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்ன வேண்டாம் பண்ணீங்க? சரி 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 பெரிய போது ஏழ்ற வாழ்க்கை. கடைக்கு போகிறோம். இந்த அம்மாவுக்கான கோழிக்கூடு வாங்குவதற்காக வவுனியாலே நாங்கள் இந்த கோழிக்கூட்டை வேண்டியிருக்கிறோம். ரூபா 7,000 8,000 ரூபா போகிற கோழிக்கூட்டை எங்களுக்கு அந்த வேல்ற நிலை அறிஞ்சு எங்களுக்கு 6,000 ரூபாய்க்கு இந்த அம்மாவுக்கு கோழிக்கூடு பெற்றிருக்கிறோம். இப்போ வாகனத்தில் ஏற்றிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் கொண்டு போக போகிறோம். இப்படிதாக வவுனியா நேரம் வந்து இப்பொழுது 7:30. வவுனியாவில் இருந்து நாங்கள் இப்போ அந்த காலையில் அந்த அம்மாவுக்கு கோழிக்கூடு வேண்டி கொண்டு போகிறோம். அதாவது கோழிக்கூடு பில் போட்டு கோழிக்கூடு 7,000 ரூபா 7,500 ரூபா விற்கிற கோழிக்கூட்டை நம்மளோட நிலை அறிஞ்சு அந்த கடைக்காரர் வந்து பட்டாணிச்சூரில் இருக்கிற அந்த கடைக்காரர் வந்து 6,000 ரூபாய்க்கு தந்தார். அதன் அடிப்படையில் அந்த கோழிக்கூடை வேண்டி தற்சமயம் வேண்டி கொண்டு போகிறோம். அதோட அந்த வேன் கூலி வந்து செட்டிகுளத்துக்கு வவுனியாவிலேருந்து செட்டிகுளத்துக்கு கொண்டு வர்றதுக்கு 7,000 ரூபா கேட்டவைய. அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் என்றபடியாக அவர் வந்து இந்த டீசல் காசோட 5,000 ரூபா தாங்க. டீசல் காசோட எனக்கு பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. 5,000 ரூபா தாங்கன்னு சொல்லி அப்புறம் 5,000 ரூபா கொடுத்து அந்த கோழிக்கூட்டை இப்போ நாங்கள் ஏற்றி கொண்டு அந்த அம்மா காலையில் அந்த அம்மாவோட வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம். வளமையாக நாங்கள் ஒரு உதவி திட்டம் செய்யணும்னு சொன்னால் அவர்களிடமே காசை கொடுத்து அவர்களாகவே வேண்டினா அது திருப்தியாக இருக்கும், அவைகளுக்கு திருப்தியாக இருக்கும் என்ற காரணத்தால் அவைகளே வேண்டித்தான் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடியோவை எடுக்கிறோம். நாங்கள் இப்போ அந்த அம்மாவுக்கு போய் வேண்டக்கூடிய சந்தர்ப்பம் யாருமே இல்லாதபடி அவாவுக்கு கால் வந்து இயலாத காரணத்தால் நாங்கள் அந்த இதை வேண்டி கொடுக்குறோம். ஏன்னா அவையிலே வேண்டியோம்னா அவைகளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்மளோட காசில் என்னென்ன பிரச்சனையாக சாமான ஒரு குறை இருக்காது. அந்த காரணத்தால் தான் நாங்கள் அவைகிட்டே காசை கொடுத்து அவையிலே வேண்ட வைக்கிறோம். நாங்கள் ஆனால் அவாட இயலாத சூழ்நிலை காரணமாக தற்சமயம் நாங்கள் வேண்டி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சுது இந்த வேனில் தான் ஏற்றி கொண்டு போகிறோம் அந்த அம்மாவோட கூடு கோழிக்கூடு. இப்பொழுதாக அந்த அம்மாவுடைய அம்மா அம்மோய் அம்மா அம்மா அந்த வீட்டில் இல்லை போல நினைக்கிறேன். வேறு எங்கேயோ வீட்டில் போய் இரவு தங்குறான்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த கோழி கூட கொண்டு வந்திருக்கோம். விராத்கோம் இப்போ வேலுக்கு கோழி பண்ணுறதுக்காக காசு கொடுப்ப கொண்டு வந்த இடத்துல இப்போ கடைக்கு போயிட்டு வாரினோம். இவைகளுக்கு ரெண்டு சொன்னால் நாங்கள் 35,000 ரூபா காசு வேலுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் கோழிக்கூடு வந்து 6,000 ரூபாயும் வாகனக்கூலி அந்த கோழிக்கூட்டை ஏற்றின வாகனக்கூலி வந்து 5,000 ரூபாயும் மிகுதி அவைகளுக்கு 24,000 ரூபா காசு கொடுக்க இருக்கிறோம். மிகுதி வந்து 24,000 ரூபா காசு அவைகளுக்கு கொடுக்க இருக்கிறோம். அதை கொடுத்து அவையில்ற கையாலேயே அவைகளுக்கு வேண்டிய மாதிரி கோழி வேண்டட்டும் என்ற அடிப்படையில் தான் கொடுக்க இருக்கிறோம். என்ன வேண்ட பண்ணீங்க? சரி 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 பெரிய போது ஏழ்ற வாழ்க்கை. கடைக்கு புரண்டாலுமே எங்கே புரண்டாலுமே இப்படித்தான் போக வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அந்த அம்மாவை விஜயவர் தள்ளி கொண்டு தெரியுது. சரியான வெயில், தொப்பியும் இல்லை. பார்க்கவே ஒரு பாவமாக கிடக்கு. வெயிலான்னு சொன்னால் பார்க்க இல்லாது, அவ்வளோ ஒரு கட்டும் வெயிலாக இருக்குது. அப்படி இருந்து வேறு கடைக்கு போயிட்டு வரணும். வேலுக்கு இன்றைய தினம் ஒரு 24,000 ரூபா காசு கொடுக்க போகிறோம். 30,000 ரூபா பணத்தில் கோழிக்கூடு வந்து 6,000 ரூபா, வாகன கூலி 5,000, இது 24,000 ரூபாய்க்கு வேறு கோழி வேண்டணும். அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இன்றைய தினம் இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் இந்த கோழி வேண்டுவதற்கான பணத்தை வழங்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் வந்து நாங்கள் வேலுக்காக கூடு, அதாவது கோழிக்கூடு நான் நினைக்கிறேன் 7,000 ரூபா விற்ற கோழிக்கூடு இவர நிலைமை அறிஞ்சு வந்து அந்த அண்ணன் சொன்னபடியாக இந்த கோழிக்கூடை வந்து 6,000 ரூபாய்க்கு தந்திருக்கணும். அதே மாதிரி ஏற்றுக்கூலியும் வந்து கூடுதலாக அது வவுனியாவிலேருந்து இந்த கந்தசாமி வர்றதுக்கு ஏற்றுக்கூலி வந்து வாகனக்கூலி வந்து கூட. அவரும் வந்து டீசல் காசு இருந்தால் காணுமென்னு சொல்லி 5,000 ரூபா காசு கொடுத்து டீசல் காசு அடிச்சிருக்கோம். அப்போ நாங்கள் இவாவுக்கு வந்து
ஜிகேஆர் எடுகேஷன் ஹெல்ப், அதாவது சுவிட்சர்லாந்திலே இருக்கும் திரு ஆனந்த் அண்ணா அவர்களுடைய அனிஸ்டாவல்ஸ் உரிமையாளர் திரு ஆனந்தன் அவர்களுடைய அன்னையாருடைய ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த ஜிகேஆர் எடுகேஷன் ஹெல்ப்னு சொல்லி அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தவர். அதன் அடிப்படையில் நாங்கள் பல உதவிகளை செஞ்சு கொண்டு வரோம். அதன் அடிப்படையில் அவருக்கு இந்த இவைகளோட நிலைமை அறியப்பட்டு இவைகளுக்கு 35,000 ரூபா பணம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இவர்களுக்காக கோழி குடுவும் மற்றது கோழி வளர்ப்பதற்காக அந்த திட்டத்துக்குமாக 35,000 ரூபா உதவி வந்து இவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே நாங்கள் நேற்று அந்த கோழி கூட்டுக்கும் அதே போன்று வாகன கூலிக்குமாக 11,000 ரூபா செலவு போக மிகுதி 24,000 ரூபா பணம் வந்து இன்றைய தினம் நாங்கள் கையளிக்க போகிறோம். அந்த பணத்தில் அந்த அம்மா வந்து கோழிக்கு தேவையான உணவுப் பொருளோ அல்லது கோழியோ வேண்டி வளர்த்து அதில் வர முட்டையை எடுத்து அவைகள் விற்க இயலாட்டிக்கும் அவைகள் சாப்பாட்டுக்காக அவைகளோட சாப்பாடு அன்றாட சாப்பாடு எனவே சத்து குறைவான சாப்பாடை தான் சாப்பிடணும். ஏன்னா அந்தளவுக்கு வசதிகள் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கணும். ஆக இவையல்ற போசாக்கின் மேல் கூடுதலாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு இவையாவது அந்த முட்டையை வச்சு சாப்பிடலாம். சிறுவனும் அந்த முட்டையை வச்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் நாங்கள் இந்த வீடியோ போடுவோம் பாருங்கள். அந்த வெயிலுக்கெல்லாம் கடைக்கு போயிட்டு வரணும், பார்க்கவே ஒரு கர்மமாக இருக்குது. என்னம்மா விட போனீங்க? கடனுக்கு பண்ணுறது. அந்த 5,000 ரூபா எடுத்து கடனை தருவீங்கம்மா உங்களுக்கு? அப்புறம் மாதம் கட்டுற நீங்கள்? சரி சரி சரி. அப்படியான இல்லாமல் இந்த வெயிலுக்குள்ள பயங்கர வெயிலுண்டா இதை 36 37 வாயிலே நிற்கிது. அப்படியா ஒரு வெயிலுக்குள்ளே போயிட்டு வரணும், பார்க்கவே கரமாக கிடக்கு. அதன் அடிப்படையில் அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் அந்த போடுற வீடியோவை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும், அல்லது லைக் பண்ணணும், அல்லது ஷேர் பண்ணணும், அல்லது கமெண்ட்ஸ் பண்ணணும். உண்மையிலே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. 500 பேர் 600 பேர் அந்த அம்மாவோட கஷ்டம் எல்லாமே பார்த்துருந்தீங்க. நான் எந்த விதமான ஒரு பதிலுமே ஒன்றுமே போட்டதில்லை. ஆனால் என்ன சொல்லுங்க, அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயே போடும்போது நீங்கள் இப்போ ஒரு ஆள் லைக் பண்ணீங்கன்னு சொன்னால், இந்த அம்மாவோட நிலையை அறிஞ்சு ஒரு ஆள் லைக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த அந்த பதிவு வந்து 10 பேருக்கு கடத்தப்படும். சரி, அப்போ நீங்கள் ஒரு லைக் பதிலாக ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அது வந்து 20 பேருக்கு அந்த பதிவு வந்து கடத்தப்படும். அதே போன்று ஒரு ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது வந்து 100 பேருக்கு கடத்தப்படும். 100 பேருக்கு மேலே அந்த பதிவு வந்து கடத்தப்படும். ஆகவே அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் ஒரு பதிவு போடும்போது அது நீங்கள் ஏன் செய்கிறீங்க, என்னது எப்படி செய்கிறீங்க, இல்லை உங்களுக்கு கஷ்டமாக லைக் போட கோவிக்க வேண்டாம்னு சொல்கிறேன்ட்டு இதுதான் பிரச்சனை. இப்படியான லைக்கோ இல்லை கொமெண்டோ ஷேரோ பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அதில் ஒரு உதவி செய்கிறீங்க. இந்த அம்மாவுக்கு நீங்கள் அதில் உதவி செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் லைக் பண்ணும்போது அந்த 10 பேருக்கு அந்த பதிவு வந்து கடத்தப்படுகிறது. அதே மாதிரி கொமெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது அது வந்து 20 பேருக்கு கடத்தப்படுகிறது. அதே மாதிரி ஒரு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து 100 பேரே கடத்தப்படும். அதாவது நீங்களும் இந்த அம்மாவுக்கு உதவி செய்வீர்கள் என்ற அடிப்படையில் தான் இருக்கும். காரணம், உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் இந்த பதிவை பார்க்குற ஏனையோர் வந்து நிச்சயமாக இந்த அம்மாவுக்கு உதவி செய்வினோம். ஆமாம், அந்த அம்மாவுக்கு நாங்கள் 30,000 உதவி செய்கிறோம். ஆனால் அது வந்து அவளுக்கு காணாது. உண்மையிலேயே சரியான கஷ்டம். சாப்பாட்டுக்கெல்லாம் உதவி தேவை. நீங்கள் நேரடியாக வந்து இந்த அம்மா நீங்கள் சந்திக்கலாம். செட்டிக்குளம் கந்தசாமி நகரில் இருக்கிறார். யார்கிட்ட கேட்டாலும் காட்டுவேன். வேறு நிலைமை சொல்லி இந்த வீடியோ காட்டினாலே வேலைக்கு நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து உதவி செய்யலாம். நிச்சயமாக நான் போடுற பதிவுகளை நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது லைக் பண்ணிங்கணும் அல்லது கமெண்ட்ஸ் பண்ணணும்னா அந்த ஃபேஸ்புக் இதுக்காக சொல்கிறது இல்லை. இது வந்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணினா அது கடத்தப்படும். அப்படியே மேலே மேலே நீங்கள் அப்படியே செய்யும்போது கடத்தப்பட்டு இவளுக்கு வந்து அந்த உதவி வந்து கிடைக்குமென்றதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். உங்களுடைய உதவிக்கும் உங்களுடைய இதுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே வகையிலே ஜிகேஆர் ஃபவுண்டேஷன் சுவிட்சர்லாந்திலே வசிக்கும் திரு ஆனந்தண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருவார். ஆனால் அவர் சொல்வார், என்ற புகழை வந்து சொல்ல வேணாம், என்ற பெயரையும் சொல்ல வேணாம், நான் மன்னிச்சு கொள்ளுங்கன்னா சொல்ல வேண்டிய நிலைமை கட்டாயம் சொல்லணும். உங்களை போல் இருக்கிற ஆட்களால் தான் நான் இப்படி ஒரு குடும்பம் நல்லா இருக்குது. அதே போல் எத்தனை குடும்பத்தையும் உதவி செய்கிறீங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களை பேரை சொல்லுவேன், உங்களை சேவையை பற்றி சொல்லுவேன். அதில் நீங்கள் குறைக்க இயலாது. நான் அன்றைக்கே உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் அதை சொல்லித்தான் ஆகுவேன்ட்டு. அதில் நீங்கள் குறைக்கக்கூடாது. சுவிட்சர்லாந்திலே வசிக்கும் திரு ஆனந்தண்ணா அவர், அதாவது அனிஸ்டாவல்ஸ் உரிமையாளர், அதாவது விமான டிக்கெட்டுகள், வீடு விற்கிறது வாங்கிறது போன்ற பல இதுகளை செய்கிறவர், ஒரு நல்ல அந்த திட்டங்களை செய்கிறவர். அதை நிதி நிறுவனம் மாதிரி அவர்கிட்ட வந்து லோன் எடுக்கலாம், கடன் எடுக்கலாம். அப்படி வீடு பண்ணுறா கடன் எடுக்கலாம். எல்லா வழிவகையுமே அவர் செஞ்சுருவார் சுவிட்சர்லாந்தில். அன்பார்ந்த உறவுகளே, நிச்சயமாக அவருடைய வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் துணையாக இருக்கணும். துணையாக இருந்தால் தான் இப்படியான உறவுகளுக்கு நாங்கள் உதவியை செய்யலாம். அதே போன்று
வருகின்ற டிசம்பர் அல்லது நவம்பர் மாதம் நாங்கள் ஒரு 500 பிள்ளைகளுக்கு தாய் தந்தையை இழந்த அல்லது வறுமை கோட்டுக்கு உட்பட்ட அல்லது விசேட தேவைக்கு உட்பட்ட குழந்தைகள் போன்ற கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு 500 பிள்ளைகளுக்கு சராசரி ஒரு 500 பிள்ளைகளுக்கும் சராசரி ஒரு பிள்ளைக்கு 4000 ரூபா வீதமான உதவி ஒன்றை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். வருகின்ற நவம்பர் மாதம் இந்த ஒரு திட்டம் ஒன்று செய்கிறோம். நாங்கள் பல ஆயர்கள் மூலமாக வன்னிக்கான அதாவது வடமாகாணத்துக்கு பொறுப்பான அந்த ஆயர் அவர் எல்லாம் கதைச்சிருக்கிறோம். ஆயரோடையும் எங்களோட திருச்சபையினுடைய பாதர் மூலமாகவும் கதைச்சிருக்கிறோம். கூடிய விரைவில் திரு ஆனந்தன் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் நினைக்கிறேன் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே முடியும் நினைக்கிறோம். 500 பிள்ளைகளுக்கும் நாங்கள் 4000 வீதம் கொடுக்க நியாயமான தொகை வேண்டு முடியுது. அந்த அப்படி ஒரு திட்டத்தை செய்கிறோம். நீங்கள் அன்பாந்த உறவுகளே, எனக்கு வந்து செட்டிக்குள பிரதேசத்துக்குள்ளே அதாவது இருக்கிற ஒரு 100 பேர் பிள்ளைகள் எடுக்க சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் எனக்கு அப்படியான பிள்ளைகள் இருந்தால் தாய் தப்பன் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட விசேட தேவைக்கு உட்பட்ட கஷ்டமான பிள்ளைகள் தான் என்னட்ட தாங்க அவர்களுக்கான அந்த உதவி திட்டம் வழங்கலாம். வேறும் ஏதாவது உங்கள் கிராமங்களில் ஏதாவது இப்படியான நிலைமையில் ஆக்கள் இருந்துச்சோம்னா அவையோட பதிவுகளையும் தாங்க, நிச்சயமாக அவர்களுக்கும் உதவுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இப்போ இந்த தினம் இந்த அம்மாவுக்கு நாங்கள் 24,000 ரூபா உதவியாக கொடுக்குறோம். திரு ஜிகேஆர் ஹெல்த் எடிகேஷன் ஃபவுண்டேஷன் அந்த திரு ஆனந்தண்ணாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பல உதவிகளை செய்கின்றார். அதாவது மாதம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட உதவிகளை செய்கின்றார். அந்த அப்படி மாதம் 3 லட்சம் மட்டும் சொல்லல, அதாவது கூட செய்கிறார். எனக்கு தெரிஞ்சபடியே 3 லட்சம் ரூபா உதவி செய்கிறார். அதுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க இந்த அம்மாட்ட நாங்கள் இந்த காசை கொடுப்போம். அம்மா இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கம்மா. இல்லை வடி அனுப்பி பாருங்க. 35,000 ரூபாயில் நாங்கள் 11,000 24,000 ரூபாய் இருக்குமா? என்னங்க பரவாயில்ல. என்னங்க இல்லை என்னங்க நீங்கள் எடுத்து என்னங்க 10 15 20 21 என்னங்க 21 23 23,500 ரூபா. அப்போ 24,000 ரூபா காசு இருக்குது. ஓகேயா? என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது? எங்களுக்கு செய்த உதவி அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கோழியும் வாங்கி தந்ததுக்காக இந்த பணத்தையும் கொடுத்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எனக்கு அவரால் எனக்கு இன்னும் ஒரு உதவி கிடைக்கணுமென்று நான் கேட்குறேன். எங்களோட கஷ்டத்தையும் எங்களோட வறுமையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் சாப்பாட்டுக்கு மாதம் எங்களுக்கு உதவி செஞ்சால் இன்னும் கோடி புண்ணியமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிம்மா சரி ஓகே. நீங்கள் இதில் இந்த 24,000 ரூபா இருக்கம்மா. இதில் வந்து நீங்கள் நாளைக்கு கோழி வேண்டுங்க. நான் பார்க்க வருவேன். கோழி வேண்டுறது உங்களுக்கு அம்மா வந்து அழுகுறா. ஏன்னா அழுகுறீங்க? அழாதீங்க பிரச்சனை. எங்களால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் செய்வேன். ஏன்னா அன்பாந்த உறவுகளே, இதை பார்க்குற உறவுகளே நிச்சயமாக இந்த அம்மா அழுகிறா பார்க்கவே ஒரு சரியான கவலையாக கிடக்கு. எங்களோட அம்மா மாதிரி தான் அப்படி நிற்கணும். நீங்களும் நிற்கணும், நாங்களும் அப்படி நிற்கணும். அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு உங்களால் ஏண்ட உதவியும் செய்யுங்க. நிச்சயமாக இந்த அண்ணா செஞ்சுருக்கிற 35,000 உதவி, அதை விட உங்களால் முடிஞ்சாலும் நிச்சயமாக இந்த அம்மா வந்து பார்த்து அம்மாவுக்கு நேரில் செய்யுங்க. அழுறா பார்க்க கவலையாக கிடக்கு. ஓகேம்மா, நீங்கள் இதுக்கு கோழியை வேண்டி ரெண்டுங்க வளவுங்க. நான் பிறகு கோழி வேணும் அப்படின்னா நான் வருவேன். உங்களை பார்க்கவே நான் 2-3 தரம் வந்திருக்கேன். இந்த அம்மாவுடைய கஷ்ட நிலைமைக்காக நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம்னு சொன்னால் அவையில விட்டு 2-3 தரம் போகணும். ஒருக்கா நாங்கள் அவையில வீடியோ எடுக்கணும், ஒருக்கா நாங்கள் அவைகளுக்கு இல்லைன்னு சொன்னால் அவைகளுக்குரிய சாமான்களை வேண்டி கொடுக்கணும், மற்ற அவைகளுக்கு காசை கொடுக்கணும். அப்புறம் இவையில் அந்த சாமான்லாம் வேண்டி முடிச்சு அவையில் ஒருக்கா பார்க்க வரணும், அந்த வீடியோ எடுக்க. அப்படி நாங்கள் இவாவை தேடி 4 தரம் நான் இதோட வந்திருக்கிறேன். அப்படி ஆனால் நிலைமைகள் இருக்குது. அப்போ நாங்களும் எங்களுக்கும் ஒரு பாவம் இப்படியா நான் உதவி செய்யணும் அடிப்படையில் நாங்களும் கஷ்டப்படுறோம். அதே மாதிரி நீங்களும் நிச்சயமாக எல்லாருமே ஒரு சின்ன ஒரு உதவி, ஏதாவது எங்கள்கிட்ட பணம் இல்லாட்டியும் இப்படியான ஒரு ஹெல்ப்பை நீங்கள் கட்டாயம் செய்யணும். நீங்களும் பார்த்துக்கிறக்கு உறவுகள் நீங்களும் கட்டாயம் செய்யணும். ஏதாவது ஒரு உதவி நீங்கள் கட்டாயம் செய்யணும். அதுதான் எங்களை மனசு கிடைக்கிற திருப்தியாக இருக்கும். அந்த வகையிலே அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு திரு ஆனந்தன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் இந்த பின்னுக்கு பாருங்க, இதுதான் அந்த கூடு, நாங்கள் வேண கூடு. இதுதான் கூடு. பிடிச்சிருக்காமா? இந்த கூடு வந்து 6,000. இதுக்கு விட பெரிய கூடுன்னு இருக்கு, அது 12,000 அந்த கூடு. அப்போ நீ அதுக்கு கோழி கூட்டுக்கே 12,000 செலவச்சு நீ வேனுக்கு 5,000 செலவச்சா கோழி பண்ணுறது காசு இருக்காது. ஏன்னா அப்போ இதுக்காகத்தான் இந்த கோழி வண்டி இருக்கா. ரைட், உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிரச்சனை இல்லையா? ஓகே, சந்தோஷமா? சரி, ஓகேம்மா. நீங்கள் நாளைக்கு கோழியை வேண்டுங்க. வேண்டிட்டு எனக்கு சொல்லுங்கள். அந்த முன் வீட்டுக்காரரை ஃபோன் அடித்து சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேண்ணே. ஓகேம்மா. வேறு ஒன்றும் இல்லையா? சரிம்மா, சரி.
என்ன கோழி முட்டை இட்டதா இல்லை டெய்லி இன்னும் 4 சேல் வேணாம் பார்த்து தாண்டு மாற்றி எடுங்க யார்கிட்டையும் கொடுத்து சேவலை இருந்துதாண்டா இது கொத்துதா இந்த கோழி கொத்துதா அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். ஏழ்மை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் கடந்த மாதம் நினைக்கிறோம் கடந்த மாதத்தில் ஒரு உதவி திட்டம் வழங்கியிருந்தாங்க. அதாவது 35,000 உதவி திட்டம். அந்த 35,000 கோழிக்கூடு போக்குவரத்து செலவு எல்லாம் உட்பட கழித்து 17,000 கழிச்சு மிச்சம் 24,000 ரூபா இந்த அம்மாட்ட நாங்கள் வழங்கியிருந்தாங்க அந்த கோழி வேண்டுறதுன்னு சொல்லி. அப்போ அதை இருக்கா கோழி வேண்டாவா என்ன மாதிரி என்றா அதில் பார்க்கத்தான் வந்தாங்க. அந்த அடிப்படையில் கோழி வேண்டி இருக்கிறா. அது தொடர்பாக சில விவரங்களை அறிவோம். அந்த வகையில் அந்த அம்மாவும் அந்த பேரப்படி அவரும் இருக்கணும் வீரோட மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருக்கணும். ஆனால் அவர் ஸ்கூல் போக இல்லை. அந்த அம்மாவும் ஸ்கூல் போனால் தனக்கு தன்னை பராமரிக்க யாரும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவரோட கடந்த காலங்கள் இனிவரும் காலங்கள் மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கும். இந்த அம்மாவோட வாழ்ந்தா அவருக்குன்ற ஒரு படிப்பு அது இது கட்டாயம் தேவை. அவரோட பிற்காலம் சிறப்பாக அமையணும்னா கல்வி கற்க வேணும். அந்த அடிப்படையில் அது ஒரு மிகவும் சங்கடமான ஒரு விஷயம். மேலும் அந்த அம்மாவோட சில விஷயங்களை இது சம்மந்தமாக கோழி எவ்வளோ வேணுங்க என்ன மாதிரி தம்பியில் படிப்பு சம்மந்தமாக கதைப்போம் வாங்க. சரியம்மா என்ன சரிங்க வணக்கம். நல்லா இருக்கு. அப்புறம் என்ன மாதிரி கோழி வேணுங்களா என்ன மாதிரி வேணுங்க? எத்தனை கோழி வேணுங்க? 6 கோழி. கோழிக்கு தீனிகள் எல்லாம் 2,000 அப்படி வேணுங்க கோழின்னு தனி 2,000 ரூபா. அப்போ மிச்சத்துக்கு என்ன செஞ்சீங்க? கோழி தீனு தவிடு முட்டை மேசு எல்லாம் பண்ணது எல்லாம் பண்ணி வச்சுருங்க. கோழி ஓகே நல்ல கோழிங்களா? இது பிறகு வேணதான் சொல்லுங்க. அதுக்கு விட கொத்துதா கோழி? கொத்துது. அது 1000 ரூபா ஒரு கோழி. இது இந்த கோழி சரி சரி இது 1000 அப்படியா வேணுங்க? சரி சரி ஓகே ஓகே. அப்போ எவ்வளவு? அது 1000 ரூபா. 8,000 இதில் 2,000 10,000 ரூபா அப்படிங்கிறது. மிகுதி பணம் என்னென்ன வேண்டியிருக்கிறீங்க? கோழி தீனி எல்லாம் வாங்கினேன். மிச்சம் எவ்வளோ கிடக்கு கையில்? மிச்சம் வச்சிருக்கிறேன். ஆனால் அது இப்போ என்னென்னு சொன்னாமல் கோழிக்கண்டு நாங்கள் உதவி செய்யக்க நீங்கள் அவ்வளோ அதுக்கு தான் அந்த காசை பயன்படுத்தணும். அது எனக்கும் பிரச்சனை என்ன சொல்லுங்க. அப்போ கோழிக்கண்டு உங்களுக்கு வாழ்வாரத்துக்கு தான் நாங்கள் தரோம். அப்போ அந்த வாழ்வாரத்தில் நீங்கள் இதாண்டு உங்களோட ஒரு சிவிஎம் உண்டு அதில் வரணும் என்ன. அதை விட்டுட்டு வேறு இதுகளுக்கு வேண்டாக்கூடாது. வேண்டாம் எங்களுக்கும் சிக்கல் அது உங்களுக்கும் சிக்கல். உங்களுக்கும் வருமானம் வராது அதானே. அதால் நீங்கள் அந்த 5,000 ரூபாய்க்கும் இன்னொரு ஆட்டையும் சொல்லியாவது கோழியை வேண்டாம் பாருங்கள் சரியோ. அந்த வகையில் தம்பியில் படிப்பு என்ன மாதிரியா? தம்பிக்கு படிப்புக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்குது. ஆனால் படிக்க போக மாட்டேன்னு நினைக்கிறேன். தனக்கு படிக்க இயலாதான். ஏன் இயலாது? தம்பி படித்தா தானடா படித்தா தான் நல்ல மங்கள வாழ்க்கையில் பிறகு ஒரு காலம். இப்போ நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைய நம்ம அம்மா இருக்கிறா நான் ஓடி திரிஞ்சு விளையாடலாம் இதெல்லாம் இதாக இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு காலம் இப்போ என்ன நீ எங்களுக்கு ஒரு காலம் இருக்கு என்ன செய்வீங்க? அம்மா இல்லை ஒரு காலத்தில் என்ன செய்வீங்க? சாப்பாட்டுக்கு உழைப்போ பிச்சை தான் நடக்க வேண்டிய வேறு இல்லாமல் படிப்பு இல்லாட்டி அதுதான் நடக்க போகுது. படிப்பீங்கன்னா சொல்லுங்க சைக்கிள் வண்டி தரலாம். இதுலேருந்து சைக்கிளில் போயிட்டு எல்லாமே செய்யலாம். எல்லா கேள்வி போட மாட்டேங்க பழகுறானே காலில் விளைச்சி ஓடையிலாதா கஷ்டமா? இயலாது. ஏன் சைக்கிள் ஓடையிலாது? ஏன் ஓடையிலாது? ஏன் என்ன பிரச்சனை? என்ன செய்யுது சைக்கிளோட என்ன செய்யுது? வேறு பழையனா உள்ள தானே படிக்க விருப்பம் இருக்கா? படிக்க விருப்பம் இருக்கா தம்பி? எங்கட வருங்காலத்தில் எப்போ கஷ்டப்படணும் என்ன. இப்போ அம்மா இருக்கேக்க ஓகே உங்களுக்கு ஒரு இதாக இருக்கு. இப்போ தெரியாது சின்ன பிள்ளை தானே. அப்போ ஜிஎஸ்ஆக்களை வெயில் ஒன்றும் சொல்கிறேன் இல்லையாம்மா வேறு சொல்லி நம்ம பள்ளிக்கூடமாக அனுப்புங்க கொள்ளுங்கண்டு. கேட்டு மாத்தான்றார். நீங்கள் விட ரெடியாக இருக்கிறீங்க. போய் வர 7 மணி நீங்கள் ரெடி விடுவீங்க.
போகையில அதுதானே இப்போ அவருக்கு பஸ் எல்லாம் போய் வர்றது பெரிய பிரச்சனை. இப்போ மற்ற பிள்ளைகள பஸ் இல்லாட்டியும் எதுலேனாலும் தொத்தி கித்தி வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. இவருக்கு அப்படி ஒன்று இயல்பு இல்லை தானே. அப்போ எனக்கும் பஸ் இல்லாட்டியும் நான் இவரை தேடி போகவும் முடியாது. நீங்கள் தம்பியோ உங்களோட இருக்கணும் ஹாஸ்டலில் விடுற கஷ்டம் என்ன? கஷ்டம்தான். அவர் அதோட வீட்டில் இருந்தே அவன் இப்போ கல்வியை வந்து ஒழுங்கான முறையில் அவருக்குலாம் அந்த ஆர்வம் இது இல்லை இல்லையா? இப்போ அனுபவத்தில் வந்து இந்த படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்களே பார்த்துட்டு விட்டுட்டாங்க. சொன்னா இவருக்கு அந்த காசை அவங்க செலவழிச்சு படிப்பிச்சு நீங்க காசை செலவழிக்கிறீங்க. ஆனா அந்த படிப்பு இவருக்கு மண்டைக்கு ஏறும். அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி இவர் போகணும் எல்லாம். அந்த செலவு இல்லாடி அது இல்லாடி போனாக்கா இவருக்கு கஷ்டம் தானே. ஓகன்ல கேட்டது. அப்ப இவர் நடப்போக்கெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு விட்டு சரி வராது படிப்பு ஏறுது இல்லாண்டு படிப்பு ஏறுது. இவ்வளவு காலமா இந்த ஸ்கூல்லயே படிக்க போட்டுருந்தது. அப்போ ஆனால் அந்த ஹாஸ்டலில் விட்டு படிப்பிறகு உங்களுக்கு விருப்பம் இல்லைண்ணே, உங்களுக்கு கஷ்டம் என்ன? அப்படி அவன் அதுக்கு தான் போக மாட்டேன். போக மாட்டீங்களா? படிக்க இல்லாது அம்மா விடுவேன் நீங்கள் மாட்டேன்றீங்க. என்ன சொல்கிறேன்? இதுக்கு மேலே நாங்கள் என்னத்தை சொல்கிறது? படிப்புன்றது ஒரு முக்கியமான ஒன்று. படிப்பு இல்லாமல் யாருமே முன்னுக்கு வரையில. நாங்களும் ஒரு படிச்சோடையாக தான் ஒரு வேலையை செய்கிறோம். பாருங்க ஐயா, இப்போ உங்களுக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கும் இருக்கணும். இருந்தாத்தான் இப்ப நீங்க போங்கன்னு சொல்லுவீங்க, நானும் போங்கன்னு சொல்லுவேன். ஆனா அடிச்சும் பார்க்கலாம். பிள்ளைகளை செஞ்சுட்டா அன்றைக்கு ஒரு கூட்டத்துல கழிச்சாங்க, ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு போக சொல்லி தாய் வழிபுறத்த பண்ணி பிள்ளைய அடிச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு போக சொல்லி செய்ததுக்கு உள்ள போய் கிணத்துக்கு வந்துட்டு எங்க இந்த இடத்துல கூட்டம் வச்சவங்க அவ சொன்னவையில அப்ப அப்படி சூழ்நிலையெல்லாம் இருக்கு. படிக்கணும், ஆனா என்ன படிக்கணும் என்ற இது வியலுக்குள்ள இருக்கணும். இல்லாட்டி கூலி வேலை செஞ்சோன்னு இந்த வெயிலுக்கையும் அதுக்கையும் இதுக்கையும் தெரிய வேண்டி வரும். ஒரு நேரம் கஷ்டம். படிப்பு இல்லாமல் ஒன்றுமே செய்ய இயலாது. ஏன்னா எங்களுக்கு அறிவு இருந்தால் தான் ஏதாவது வேலையாக செய்யலாம். அதெல்லாம் உழைக்கலாம். ஆரம்பத்திலேயே இவனுக்கு வயசெல்லாம் தாண்டினதுக்கு பிறகு தானே நாங்க ஸ்கூல் விட்டது. அப்ப இவனுக்கு அந்த படிப்புன்றது ஒரு ஏதாவது ஒரு கிட்ட என்ன சொல்லுங்க, ஒரு அறிவு இருந்தால் தான் ஒரு மெசர் நல்லா இருப்பினோம். இல்லாட்டி ஏதாவது தீய பழக்கங்கள் தீய வழிகளுக்கு செல்லக்கூடிய அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இப்போ இருக்குது எங்களோட நாட்டில். அப்போ இவங்கள தடம் மாறி போகக்கூடிய இதுகள் எல்லாம் இருக்கு. என்ன படிப்பொன்று இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஜோசிங்க அப்படி படிக்கணும் கொள்ளணும் என்னால் ஏழு சொன்னால் சொல்லுங்கள், சைக்கிள் ஒன்று இதெல்லாம் போகலாம். படிப்புக்குரிய எல்லா செலவும் செய்வதற்கு ஆக்கள் இருக்கணும். சரியா? ஹாஸ்டலில் வந்து படிக்கிறனாலும் படிக்கலாம். பள்ளிக்கூடம் போய் சைக்கிளில் போய் வரலாம்ன்றாலும் நாங்கள் சைக்கிள் பண்ணி தரோம். இதில் நீங்கள் அந்த மெயின் ரோட்டு மட்டும் சைக்கிளில் போயிட்டு அப்புறம் அங்கெல்லாம் பஸ்ஸில் போய் வரலாம். மற்ற பிள்ளைகளோட போய் வரலாம். இல்லைங்கதா? சும்மா செலவழிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. ஏதோ பார்ப்போம். சரி அம்மா, உங்களுக்கு அப்போ இந்த உதவி செஞ்ச அண்ணாக்கு என்ன சொல்ல வாரீங்க? அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் தான் அதே சொல்லுவார், பிள்ளைய படிப்பிக்கணும் கொள்ளணும் என்று சொல்லி உங்களெல்லாம் பிள்ளை சொல்லி கொண்டு இருக்கார். அப்படி ஒரு இதுகள் இருக்குது. சரிம்மா, இப்போ மிச்ச காசு உங்கள்கிட்ட 5000 தான் இருக்குது. சரி, அதுக்கும் கோழியை வண்டி தாண்டுங்க. நானும் 6-7 தரம் வந்துட்டேன் உங்களோட வீட்டை எடுக்காம. எனக்கும் வேலையில் வேறு வேலையும் இருக்குது. எனக்கும் வந்து போக எல்லாம் செலவுகள் தெரியும் தானே. ஏன்னா ஓகே, நீங்கள் அதுக்கு கோழியை வேண்டணும். ஏன்னா உங்களோட வருமானம் இதை வச்சு கூட்டி கொள்ளணும். தம்பியை படிப்பிக்கிறக்குரிய வழியை பாருங்க என்ற அளவு. ஏன்னா ஏதும் அப்படி தம்பி போகிறாராம், பள்ளிக்கூடம் போகிறாராம், சைக்கிள் தேவையாமண்டா எனக்கு அடிங்க. போன மாதிரி இருக்கு தானே, எனக்கு அடியுங்க. சரியோ, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கோழி முட்டை இடுற மாதிரி சரியா? முட்டை இட்டால் ஃபோன் பண்ணி சொல்லணுமே, கோழி முட்டை இட்டாண்டு. சரி, அப்போ சந்தோஷம் தான் உங்களுக்கு இந்த உதவி செஞ்சாருக்கு. சரி, ஓகே. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த உதவியை இந்த அம்மாவுக்கு வழங்கியிருக்கிறோம். இப்போ கோழி வளர்ப்பு உண்டு, அவருக்கு ஒரு இதோ இருக்குது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு வருமானம் நாளடைவில் வரும். முட்டையை விற்று சாப்பிடலாம், இல்லாட்டி அந்த முட்டையை அந்த பணத்துக்குரிய ஏதாவது ஒரு ஊரில் கடையில் வேண்டலாம், அல்லது முட்டையை தாங்களையாக வச்சு சாப்பிடலாம். அந்த ஒரு சின்ன ஒரு உதவியை செஞ்சுருக்கோம் இந்த அம்மாக்களுக்கு. படிப்பு சம்மந்தமான விஷயம் வீடியோட நம்ம காய்ச்சிருப்பினோம், பார்ப்பீங்க. எங்களால் இயன்ற அளவுக்கு நான் அதான் சொல்லியிருக்கிறேன், தம்பின்ற படிப்பு சம்மந்தமாக ஏதுமெண்டா எங்களுக்கு அறிவிங்கம்மா, நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்ண்டு. அத்தோடு இந்த உதவியை செஞ்ச
திரு ஆனந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 14 வயசு ஆகிட்டு. ஓ இனி 14 வயசு படிக்க மாட்டான். சரி பார்ப்போம். GKR ஃபவுண்டேஷனுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று திரு ஆனந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பல உதவிகளை செய்து வரும் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த திரு ஆனந்தனுக்கு திரும்ப நன்றி கூறுவதில் உண்மையாக பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இப்படியான உதவிகளை தொடர்ந்து செய்யணுமன்னா இதுவரைக்குமே திரு ஆனந்தண்ணா மூலமாக மாதாந்தம் ஏனைய பகுதிகள் இப்போ மலையகம் அது இது என்று சொல்லி இலங்கை பூராவுமே அவரோட உதவி திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 3 லட்சம் ரூபாய்க்கு மேலான பல உதவி திட்டங்களை செய்து வருகிறார். அதன் அடிப்படையிலேயே டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நாங்கள் ஒரு 500 பிள்ளைகளுக்கு ஒரு உதவி திட்டத்தை வழங்குகிறோம். தந்தையை இழந்த விசேட தேவைக்குட்பட்ட பிள்ளைகள், வறுமையில் இருக்கும் பிள்ளைகள் உட்பட சுமார் ஒரு 500 பிள்ளைகளை நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் வவுனியாவில் நாங்கள் ஒரு உதவித்திட்டம், அதாவது பள்ளிக்கூட பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கான உபகரணங்கள், புத்தக பேக்கு, கொப்பி போன்ற உபகரணங்கள் சுமார் 4000 ரூபா பெறுமதியான 20 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு உதவி திட்டத்தை வழங்க இருக்கின்றோம். அப்படி தேவையான ஆட்களாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கும் அந்த உதவி திட்டம் வழங்கும். ஆகவே அன்பார்ந்த உறவுகளே, நான் போடும் பதிவுகள் மூலமாக பல தேவையுடையவர்கள், விசேட தேவைக்குட்பட்டவர்கள் மிகவும் அவர்கள் குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை இருப்பவர்களுடைய பதிவுகளை நான் போடுகின்றேன். அப்பதிவுகளை தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணி உதவுங்கள். ஷேர் பண்ணி உதவி செய்தால்தான் மற்றவர்களுக்கு அந்த உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்களுக்கு அந்த பதிவு சென்றடைவதன் மூலமாக இவர்களுக்கான உதவிகள் கிடைக்கும். அந்த வகையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளுக்கு GKR ஃபவுண்டேஷனுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒத்துழைப்புக்கும் மனமார்ந்த நன்றிகள். உதவிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.